நாளிலே வருகிற தாசரை மறைத்து தேவன் பேச வேண்டும். தேவன் இந்த நாளிலே அவருடைய பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க செய்து எல்லா தடைகளை நீக்கி போட்டு கர்த்தர் அற்புதமாய் அவரை கொண்டு வந்து நம் மத்தியிலே சேர்க்கும்படிக்கு கர்த்தருடைய கிருபை அவரை தாங்கும்படிக்கு தேவன் தாமே அவருடைய எல்லாவித பாதைகளிலும் கர்த்தர் தாமே தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்து நம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படிக்கு எல்லாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை சோதரிப்போமா? சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஆண்டவருடைய அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தும்படிக்கு தேவனுடைய ஆளுகையில நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தொட வேண்டும். இங்க ஒரு மாற்றத்தோடு கடந்து செல்லணும். சுபாவங்களிலே கர்த்தர் தாமே ஒரு பெரிய மாற்றத்தை தந்து இந்த நாளிலே கர்த்தர் தாமே இங்க வந்தது நல்லது. இன்னைக்கு அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு செல்க. தேவன் ஆவிக்குரிய காரியங்களை, உலகத்துக்குரிய காரியங்களை நிறைய தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய காரியங்களை இங்கிருந்து கற்றுக்கொண்டு செல்ல தேவன் அநேகரை கர்த்தர் இந்த நாளிலே இங்க கொண்டு வந்திருக்கிறார். ஊழிய பாதையில தனிப்பட்ட ஜெப ஜீவியத்தில் எப்படி வளர்வது, தேவன் தாமே எப்படி ஆராதிப்பது, தேவனுடைய வசனங்களை எப்படி ஆராய்ந்து படிப்பது என்ற அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு செல்கிற இடமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முன்னேறுகிறவர்களாய் காணப்பட தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம மத்தியிலே செய்ய போகிறார். எல்லாரும் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் என்று நாம் அவரை பாடி துதிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி நன்றி என்று அவரை நாம் ஆனந்த சத்தமிட்டு ஆண்டவருடைய பிரியமானவர்களே, எங்கள் வாய்களை எவ்வளவு விரியவாய் திறந்து அவரை துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். இங்க வந்து அமைதியா இருக்கிறதுக்காக நாம் வரல, கம்பீரத்தோடு ஆர்ப்பரித்து ஆண்டவரை நாம் துதிக்க துதிக்க தேவன் நம்ம அதில் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். வாய்களை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்றார். எல்லாமே வார்த்தையில படைத்த தேவன். நீங்க அறிக்கையிட அது அப்படியே நடக்கும். ஆண்டவரே, எங்க சூழ்நிலை மாறட்டும். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற இன்னல்கள், நெருக்கங்கள், வேதனைகள் மறையட்டும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக என்னை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே நீ சொல்லும் போது அந்த வார்த்தையின்படி உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை நாம் துதிக்கலாமா? அவரை நாம் சோதரிக்கலாமா? அவரை நாம் மகிமைப்படுத்தலாமா? அவரை துதிக்க துதிக்க, அவரை சோதரிக்க அவரை மகிமைப்படுத்த, அவருடைய உன்னதமான அவருடைய நாமத்தை உடைய ஆண்டவர் தாவீது 1000 நாவுகள் போதாது உம்மை துதிப்பதற்குன்றாங்க. இந்த ஒரு நாவுல நம்ம எவ்வளவு நேரம் அவரை துதிக்க முடியுமோ? நல்லா நம்மளாம் ஊழியம் செய்யணும். நம்ம ஊழியத்தில் இருக்கிறோம். எல்லா வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரை கட்டி வைத்திருக்கிற ஆண்டவரை சகல நீங்களே நினைச்சுக்கலாம். ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தா சரளமா வரும் சோத்திரம், சரளமா ஆமேன்னு வரும், சரளமா ஆமேன்னு வரும். ஆனா பிசாசு உங்களுக்குள்ள இருந்தா வாய் வரவே வராது. நான் சொல்லணுமா, இந்த ஆள் சொன்னா நான் சொல்லணுமா அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஒரு ஊழியக்காரனா பார்க்க சொல்லாது, ஒரு மனுஷனா பார்த்துட்டு நீ அங்க உட்கார்ந்து இருப்ப. ஆண்டவர் எல்லாம் உனக்குள்ள கிரியை செய்கிற ஆவியானவர். பிசாசும் ஒரு மனுஷனுக்குள்ள தான் கிரியை செய்கிறான், ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள தான் கிரியை செய்கிறார். பிரியமானவர்களே, நல்லா உணர்ந்து ஆண்டவருக்கு நீ இடம் கொடுத்தேன்னா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும், உன் ஊழியம் ஆசீர்வாதமாய் மாறும், உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவரே, நான் துதிக்கிறேன், வாய்களை திறந்து சோதரிக்கிறேன் என்று நீ வாய்களை திறந்து சோதரிக்க அவரை மகிமைப்படுத்த. இங்க யாரையும் நம்ம மகிமைப்படுத்த வரல. தேவாதி தேவன் அண்ட சராசரங்களை படைத்த எல்லா வானங்களுக்கு மேலாக வீற்றிருக்கிற தேவாதி தேவனை துதிக்க வந்திருக்கிற. அதனால நீ வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரே எங்க சூழ்நிலைகளை மாற்ற இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே, எதிரிகள் எங்களுக்கு மறைமுகமா சத்துருவானவன், பிசாசானவன், ஆண்டவரே துன்மார்க்கர்கள், ஆண்டவர் நிரப்ப அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உன்னத மறைவில் வல்ல
மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாய் என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாய் என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம். எல்லாம் பாடலாமா? எல்லாம் சத்தத்தை உயர்த்தி. தங்கம் உறைவிடார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த நாளிலே அவரை நோக்கி பார்த்து நாம் ஆராதிக்கலாமா? அவரை துதித்து கொள்ளலாமா? அவரை துதிக்க துதிக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது.
அவர் உன்னதமான தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிக்க அவரை தொழுது கொள்ள அவருடைய நாமத்தை உயர்த்த உனக்கு இருக்கிற பிரச்சனை, இன்னல்கள், வேதனைகள் எல்லாம் மறைபடி பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எவ்வளவு ஆனந்த சத்தத்தோடு அவருடைய நாமத்தை துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விடுதலையை கட்டளையிட வல்லமை உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம்ப்பா, உம்மை நோக்கி நாங்க துதிக்கிறோமப்பா என்று அவரை நீங்க துதிக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நாளிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார். செங்கடல் வழியே இல்லாத நிலையில நிற்கிறீங்களா? ஓ ஆண்டவரே, என் வாழ்க்கையில வழியே இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக பெரிய கடல்களை போல, பெரிய ஆண்டவரே ராட்சசர்களை போல சில காரியங்கள் நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்றீங்களா? கர்த்தர் கடலையே திறந்து வழியை உண்டாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். உனக்கு இந்த நாளிலே கூட அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை அற்புதமாய் நடத்துவார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். உண்மையான
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஏதாவது ஊழியம் செய்யும், அந்த ஊழியம் செய்கிறவர்களை கனம் பண்ணும்படியாக, அவர்களுக்காக ஜெபம் செய்யும்படியாக, அவர்களை கனம் பண்றதுக்காக இந்த தனியா ஒரு கூட்டம் வச்சிருக்காரு. ஸோ அதுல ஊழியம் செய்வோம். நம்ம நாளுக்கு நாள் விருத்தி வளரணும், நம்முடைய ஊழியத்தினுடைய எல்லைகள் வளரணும், ஊழியத்துல நமக்கு நிறைய ஆலோசனைகள் கிடைக்கணும். அதுக்கு தான் இந்த ஜெபம். எத்தனை பேர் நல்லா ஜெபிக்க கத்துக்கிட்டீங்க? ஊழியம் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான, விசுவாசிகளுக்கு ரொம்ப தேவையானது எது? ஜெபம். நம்ம ஜெபம் செய்யுங்க. இப்போ நீங்க ஏன்னா இப்போ அடுத்த டைம் ஜெபம், எத்தனை பேர் ஜெபம் செய்வீங்க? எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜெபம் கத்துக்கிட்டா வரும், 6 மணி நேரத்துக்கு தெரியாது. அப்ப தேவனோடு பேசுகிறது, கர்த்தருடைய பிள்ளைங்க நிறைய நேரம் தேவனுடைய பேசுறது தான் ஜெபம். அப்போ ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஜெப குறிப்பு கொடுக்கணும்னா அந்த ஜெப குறிப்பை நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 வசனங்கள் சொல்லி ஜெபிக்கணும். இதுதான் நம்மளுக்கு விசுவாசிகளுக்கு, அடுத்தது முக்கியமா ஊழியக்காரர்களுக்கு. ஆமே. அப்போ நம்ம நிறைய நேரம் ஸ்ட்ரைட் டைம் ஜெபம் பண்ண அப்படின்னா தெரிய மாட்டேது. ஏன் தெரிய மாட்டேது? என்ன இல்லை, நம்மளுக்கு ப்ராக்டிஸ் இல்லை. அப்போ எப்பொழுதும் நம்ம நடக்கும் போதும் நம்ம கொஞ்ச நேரம் வீடுகள் அப்படி இருக்கும்போது எங்கேயும் ஒரு இடத்துக்கு கடந்து போகிறோம். அப்போ அது எதுவும் தேவையில்லாத சிந்தித்து கொண்டு இல்லாமல் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? ஜெபிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்? தானியேல் தான் இடைவிடாமல் ஜெபிப்பாரா? தாவீது தான் இடைவிடாமல் துதிப்பாரா? நாமளும் தானியேலை போல, தாவீதை போல இருக்க கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்காரு? நம்மளுக்கும் ஒரு புக் இருக்குது. இந்த பைபிள் இருந்தாலும் அவங்க ஒரு புக்கில் நம்ம பேரெல்லாம் எழுதணும்னா இதுதான் நம்ம அந்த ஆலோசனை. அப்போ அந்த ஊழியக்கார கூடுகைக்கு வந்தால் யுவர் லைஃப் ஷுட் பி இம்ப்ரூவ்டு. ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த கிரேடுக்கு நம்ம போனோம். அப்போ நம்மளுக்கு யாருக்கெல்லாம் அப்படி ஜெப ஆவி வேணும்? முதல் ஜெப குறிப்பு, நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார் நம்ம மேலே ஒரு ஆவியை ஊற்ற. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஜெப ஆவி நம்ம மேலே ஊற்றும்படியாக. அப்போ ஜெப ஆவி, ஜெபம் என்பது வல்லமையான ஒரு காரியம். அந்த ஜெபத்தை செய்ய கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்தணும். கசப்பு, யாருடையாவது ஒரு சகோதரத்துல கசப்போட இருந்தா காணிக்கே என்ன பண்ண மாட்டார்? ஏசப்பா வாங்க மாட்டார், வச்சுட்டு போய் ஒப்புரவாயிட்டு அப்புறமா காணிக்கை கொடுன்றார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளோட இருதயத்துல நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது? கசப்பு. அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவர் நம்ம காணிக்கே வாங்க மாட்டாருன்னா அப்போ நம்ம எல்லாரும் சிஸ்டர் எனக்காக ஜெபிங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபிங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஜெப குறிப்புக்கு நம்ம ஜெபிக்க தகுதினா முதல்ல நம்மளுக்கு யார்கிட்டயும் என்ன இருக்கக்கூடாது? கசப்பு இருக்கக்கூடாது. ஆண்டோட நெருங்கி போகணும், பரிசுத்தமா இருக்கணும். இதெல்லாம் தான் சில கிஃப்ட்ஸ், இதெல்லாம் சில டிப்ஸ். இது இருந்தால் தான் ஜெபிக்க முடியும். அப்போ நல்ல கைகளை உயர்த்தி டெய்லி ஆண்டோட பேசணும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், ஊழியத்திற்காக ஜெபிக்கணும், உங்க கணவருக்காக ஜெபிக்கணும், உங்க வேலைக்காக ஜெபிக்கணும், வேலைகளில் மேலதிக இதெல்லாம் ஜெபிக்காம இருந்தா பாவம் என்று வேதம் சொல்கிறதே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி இதிலிருந்து ஒரு புதிய தீர்மானத்தோட போனோம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவர் சொல்ற மாதத்தின் வாக்குத்தத்தம் இதோ புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்வேன். அப்ப நம்ம எப்பவுமே ஆண்டவர்கிட்ட புதிய காரியத்தை எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நானும் புதிய காரியத்தை உமக்கு செய்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நம்ம ஜெபிக்காதவளா இருப்போமானால் நம்மை பார்த்து நம்ம பிள்ளைகள் நல்லா ஜெபிக்கணும், நம்மை பார்த்து உங்களுடைய கணவர்கள் நல்லா ஜெபிக்கணும், நம்மை பார்த்து எங்க சிஸ்டர் நல்லா ஜெபிப்பாங்க, நானும் ஜெபிப்பேன், உடன்பிறப்புகள் நம்ம வேலை ஸ்தலத்துல அப்படியாக நம்ம நல்லா ஜெபிக்கிற ஒரு ஜபாவிய ஊற்றி நேசப்பா கேளுங்க. ஜெபிக்கும் போது நம்ம மேல என்ன ஆவி வந்துருது? ஜப ஆவி வரல, தூக்கத்தின் ஆவி, கனநித்திரையின் ஆவி, பலவத்தின் ஆவி, சோர்வின் ஆவிலாம் வந்தது. ஏசப்பா இன்னைக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலாக ஒரு விசேஷ ஆவியப்பா ஆண்டவரே. எத்தனையோ பேர் எங்களுக்கு டெய்லி எனக்காக ஜெபிங்க, மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு ஜெபிங்க, என் கணவருக்காக ஜெபிங்க, என் பிள்ளைகளுக்காக ஜெபிங்கன்னு அவங்களுடைய விண்ணப்பங்களை எங்களிடத்துல கொடுக்குறாங்கப்பா, எங்களை நம்பி கொடுக்குறாங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அந்த ஜபங்களை உங்களோட கூட அப்பா நாங்கள் தெரிவிக்கிற எங்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்பீர் என்று அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் ஆண்டவரே நாங்க ஒருத்தரோட நிர்விசாரம் இல்லாம உடனே அதை மறந்து போகாம இயேசுவின் நாமத்தில் அதை ஜெபித்து ஜெயம் பெறுகிற பிள்ளைகளாக அப்பா நாங்க திறப்பின் வாசல்ல நிக்கிற நல்ல ஜெபம் பண்ணுங்க. திறப்பின் வாசல்ல நின்று ஆண்டவர் அன்னைக்கு ஆபிரகாம் ஜெபித்தாரே, கர்த்தரை கேட்டாரே, 5 பேர் 10 பேர் 50 பேர் கேட்டாரே, அதே மாதிரி அவருடைய குறைகளுக்காக குற்றங்களுக்காக திறப்புல நின்று நாங்க ஜெபித்து ஆண்டவரே அப்பா ஜீவனுள்ள சாட்சிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் இந்த நாள்ல அந்த ஊழிய கூடுகைக்கு வந்த ஒவ்வொரு ஸ்திரீகள் மேலாக அப்பா அவருடைய வல்லமை இப்போது இறங்குவதாகப்பா. ஒரு கண்ணீரின் மன்றாட்டின் ஆவி ஒவ்வொருத்தர் மேலாக நிரப்பட்டு ஆண்டவரே இயேசு சிலுவையில் ஆண்டவரே இருந்த அந்த அன்பு, கல்வாரி அன்பு எங்க மேல ஊற்றப்பட்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஒரு 5 பேருக்காவது ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்காக அந்த நேரங்களை ஆயத்தப்படுத்தி தருகிற கிருபைக்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாக நம்ம ஜெபங்களை கனப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மில் அநேகர் என்ன பண்றோம்?
மற்றவங்கிட்ட நம்மளுக்காக ஜெபிக்க சொல்றோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம எல்லாம் அப்படிதான் இருந்தோம். இப்போ மற்றவங்க நம்ம கிட்ட என்ன பண்றாங்க, ஜெபிங்க. அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இன்னும் நம்ம ஜெபிக்காம இருக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்கு இங்க வந்தா ஃபியர். அப்போ நம்மளுக்கு வீட்டில் நல்லா என்ன பண்ணோம். இப்போ நிறைய பேருக்கு பெருக்கவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பெருக்க சொன்னால் பெருக்க தெரியாது. இப்போ நம்ம நல்ல வீட்டில் பெருக்கிறோம்னு வச்சுக்கோங்க பெண்கள். அப்போ இங்கே பெருக்க சொன்னால் பெருக்குவோமா இல்லையா? ப்ராக்டிஸ் பண்ண தான் ஃபர்ஸ்ட் தடவை தப்பாக செய்வோம், அப்புறமா செய்வோம். அதே மாதிரி தான் ஜெபம் என்பது கர்த்தருடைய ஆண்டவரோடைய பேசுகிறது. அந்த ஒரு அதிகாரமும் அந்த ஒரு உறவு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவருக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியத்தில் எதுவுமே செய்யணும், விசுவாசியா கூட இருக்க முடியாது. ஸோ இந்த நாள் நல்லா நம்ம ஜெபிக்கிறோம். சரி, நம்மளுடைய கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேருக்கு ஆசை? அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரர்கள் அவங்களுடைய தேவைக்காக கூட நம்மளுக்கு ஜெபம் பண்றாங்க. இப்போ நான் சொன்னேன், நம்ம எல்லாம் யாரு, நம்ம எல்லாரும் யாரும் ஊழியக்காரர்கள். அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன கேட்கணும், உங்களுக்கு எது தேவையானாலும் எங்க போ, கர்த்தர் சமூகத்தில் போ, முழங்கால் படிக்கிட்டு கைகளை விரி, கர்த்தர் வானத்தை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இதுதான் என் பைபிள் சொல்லுது. அப்ப அதை பிரசங்கிக்கிற நம்மளே ஏதாவது தேவைகளுக்கு மத்தகிட்ட போலாமா? நல்ல சத்தமா சொல்லுங்க, போகக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். இப்ப நான் பேசுறேன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எனக்கு நிறைய தேவைகள் இருக்கும்பா, நான் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருக்காக காத்திருந்து நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டவர் வந்து 11th hour மிராக்கிள் ஒன்று இருக்கு. அல்லேலூயா. கடைசி நேரத்துல அவ்வளவுதான், டெட் டைம் வருது, இப்படி கவுண்ட் பண்றவர், அந்த நேரத்துல கர்த்தர் எனக்காக மனமிறக்கம் உள்ள தெய்வம், அவரின் தேவைகளை சந்திப்பார். இதை நான் என் பிரேயர் ஏன் தெரியுமா, ஒருவேளை நான் மற்றவங்கிட்ட கேட்டு அவங்க தருவாங்களா இவங்க தருவாங்களா நான் எதிர்பார்த்து இருந்திருப்பேன். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று அனுபவத்துக்குள்ள நான் கடந்து வர முடியாது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கூட நீங்க தான் ஜெபிக்கிறீங்க. ஒருவேளை உங்களுடைய வியாதிகள், பலவீனங்கள், ரட்சிப்பு, குடும்பம் யாருக்கா இருந்தாலும் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் கருத்துல காத்துக்கணும். அப்ப நம்மளுக்கு வேதம் சொல்லுது, நம்ம கையிட்டு செய்யற காரியம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும். அப்ப நம்ம கையிட்டு செய்யற காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு வேதம் சொல்லுது தெரியுமா? சங்கீதம் 'அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்'. அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நம்ம எங்கெல்லாம் போறோமோ அந்த இடங்கள்லாம் ஜெயமா இருக்கணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்கிற ஊழியம் வாய்க்கணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் இருக்கிற குடும்பங்கள் வாய்க்கணும், பெருக செய்யணும். அல்லேலூயா. இப்ப சூப்பரா அழகா சொன்னீங்க. எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க? வேத வாசிப்பு நம்மளுக்கு ரொம்ப குறைவு. சரி, வேதம் வாசிச்சா அங்க போட்டிருக்கா, வேதம் வாசிக்கணும்னு போட்டிருக்கா. இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானம்னா அதை தியானிச்சு அப்படி நடக்க நம்மள ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்றோமா? அல்லேலூயா. எல்லாருக்கும் நம்மளுக்கு வேத வசனம் தெரியும் சொன்ன மாதிரி. ஆனா நான் செய்யறதெல்லாம் வாய்க்கணும். நல்லா இருக்கும்ல? நம்ம என்ன செஞ்சாலும் that must be blessed, ஆசீர்வாதமா இருக்கணும்னா வசனம் நம்மளுக்கு தெரியணும், வார்த்தை நம்மளுக்கு தெரியணும், இந்த வேதம் நம்மளுக்கு புரியணும். அப்ப நாங்க கூட உங்களுக்கு சண்டேஸ்ல ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், பைபிள் கிளாஸ். ஒருவேளை வேதம் எனக்கு சரியா தெரியல, எங்களுக்கு புரியல, படிச்சா நம்மளுக்கு ஏன் பைபிள் படிச்சா சில பேர் புரிய மாட்டுது, நம்மளுக்கு தெரியல. அதனால நம்ம என்ன பண்றோம், சில சாப்டர்ஸ் அப்படியே நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் புரியலப்பா, அடுத்து நமக்கு எது நல்லா தெரியும், படிச்சதே படிப்போம். நிறைய காரியங்கள் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்ப இந்த வேதத்தை படிக்கணும்னா நீங்க எத்தனையோ பைபிள் கிளாஸஸ் உங்க சர்ச்சஸ்ல கூட இருக்கலாம். அந்த வேத பாடத்துக்கு நம்ம போயிடணும். அவங்க சொல்ற அந்த வேதத்தினுடைய அர்த்தம் மறைப்பொருள்ல நிறைய இருக்கு. நம்ம வேதத்தை படிக்கும் போது அப்படி படிக்க கூடாது. வெளிப்பாடுகள் என்ன வரும் நம்மளுக்கு, வெளிப்பாடு. நம்மளுக்கு வேலைக்கு போறவங்க இருக்கிறோம், குடும்பத்துல இருக்கிறோம். அப்போ காலையில ஒரு 5 மணிக்கு ஒரு செய்தி கேட்போம், திருப்பி ஈவினிங் ஒரு செய்தி கேட்கிறோம். இப்ப தானியல் ஜெபம் 21 நாள் சண்டேஸ்ல இவ்வளவு கேட்டாதான் இதை படிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு வருஷம் ஒரு கிளாஸ் படிக்கிற நம்ம பிள்ளைங்க எத்தனை புக்கு படிக்கிறாங்க? அப்போ அவங்க ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்குள்ள எத்தனை புத்தகங்களை படிச்சு வராங்க? அப்போ அவங்க எல்லாம் வாழ்க்கையில முன்னேற நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போனோம்னா இந்த புக்கு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அல்லேலூயா. ஆனா இந்த புக்கை தான் நம்மளால படிக்க முடியாது, படிச்சா போர் அடிக்கும், படிச்சா புரியாது. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நான் பைபிள் எடுத்தும் போதே நம்மளுக்கு என்ன வந்துடும், வெரி குட், உண்மையை சொல்லணும் சபை இல்லையா? அப்ப சில பேர் பைபிள் எடுத்து 4 வார்த்தை படிக்கும் போதே, வசனம் படிக்கும் போது அப்படின்னு தூக்கம் வந்துடும் அப்படிமா. ஆமே. சரி, பரவாயில்ல, அது ஒரு நல்ல மருந்து. அவங்களுக்கு தூக்கத்துக்கு எவ்வளவோ டேப்லெட்ஸ் போடுறாங்க. வேதம் அவங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கட்டும். ஆனா இந்த வேதத்தை அறியாம, இந்த வேதத்தை படிச்சாதான், நான் சொல்வேன், வேதம் அறியாம தான் நாங்க ஒரு கேத்தலிக்கா இருந்தோம். எப்போ பைபிளை படிக்கணும்னு ஆவிக்குரிய சபைக்கு வரும்போது தான் பைபிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க.
அப்பதான் எனக்கு தெரியும் ஏசப்பா எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ஜீசஸ் தெரியும், எல்லாரையும் தெரியும், மாதாவை தெரியும், எல்லாருக்கும் இயேசு மாதிரி தான் ஒருத்தர் இருந்தார். ஆனா இயேசு தான் என் பாவத்தை மன்னித்தார். அப்புறம் இனி நான் பாவம் செய்வதற்கு அவர் என்னை விட மாட்டார். அவர் எனக்கு உணர்வுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார். அவருக்கு நான் ஜலத்தினாலும் ஆவியாலும் பரவாவிட்டால் பரலோகம். இதெல்லாம் எது சொல்லி கொடுக்குதுப்பா? இந்த வேதம் தான் சொல்லி கொடுக்குது. அல்லேலூயா. அப்ப இந்த வேதம் தான் சொல்றேன், உன்னை நித்தமும் நான் வழி நடத்துவேன். அல்லேலூயா. உன்னை மகா பெரிய ஜாதியா ஆக்குவேன். நீ எந்த இடத்துல வைக்கப்பட்டையோ அந்த இடத்துல உன் தலையை உயர்த்துவேன். இப்படி எல்லாம் அந்த வேதம் படிக்கதான் இதுதான் நம்ம நல்ல ஒரு ஔஷதம், மருந்து. ஆனா இதை நம்ம படிக்க மாட்டோம். தானியேல் எத்தனை தடவை ஜெபம் பண்ணாரா? நம்ம எத்தனை தடவை சாப்பிடுறோம்? உண்மையா 3 தடவை சாப்பிடுறோம். சரியா? அப்ப நான் நினைச்சேன், எதுக்கு 3 தடவை அவர் ஜெபிக்கிறாரு? ஒருவேளை உலக பிரயாணம் ஒரு சைக்கிள் நம்மளுக்கு 3 தான் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ரி மாதிரி. அப்ப அந்த 3 வேலையை சாப்பிட்டாதான் நம்மளுடைய சரீரத்துக்கு என்ன இருக்கும்? பேலன், ஆரோக்கியம் இருக்கும். அப்படின்னா காலையில மத்தியானம் சாயங்காலம் சாப்பிட்டாதான். சில பேர் சொல்லுவாங்க, இருப்பா கொஞ்சம் பெட்ரோல் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிடாம இருந்தா அவங்களுக்கு வேலை செய்ய முடியாது. ஸோ அந்த டைமுக்கு பசி எடுக்கும். அப்ப இது சரீர பலன். இந்த சரீர பலத்தை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தோட, இந்த சத்ருவோட, நம்மளால இந்த பிரச்சனைகளோட என்ன பண்ண முடியாது? போராட முடியாது. அப்ப நம்ம 3 தடவையாவது இந்த பைபிளை வாசிச்சு ஒரு ஜெபம் பண்ணி நம்ம நின்னாதான் எத்தனை பேர் வந்தாலும் இப்படியே நிற்போம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் நித்தம் வருது இல்லையா? புது புது வியாதிகள், புது புது பிரச்சனைகள் எது வந்தாலும் நான் விழுந்து போகாமல் நீக்க இந்த வசனம் உங்களுக்கு கிரியை செய்யும். இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. இது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். சுவிசேஷம் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்ப இது தெரிஞ்சாதான் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். ஸோ இந்த வேதம் நம்மளுக்கு ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணோம்? அது எப்படி இருக்கா? நம்ம கால்களுக்கு பாதைக்கு. ஆமென். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அப்ப இன்னைக்கு அந்த ஒளி இந்த வார்த்தை மூலமா நம்மளுக்கு வரும். என்னால ஏசப்பாவை பார்க்க முடியலையே. ஏசப்பா எங்க இருக்குது? ஆதியில தேவன் வார்த்தையா. இந்த வார்த்தை தான் தேவன். அப்ப இந்த வார்த்தையோட நம்ம பேசணும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசம். அப்ப இன்னைக்கு ஊழியம் செய்கிற நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா, நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருடைய வேதத்துல இரவும் பகலும். ஆமென். சொன்னீங்க நல்லா. செய்திக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங்கோட எங்களுக்கு கொடுங்க. எத்தனை பேர் இந்த கவுன்சிலிங்குள்ள வரீங்க நாங்க பார்க்கிறோம். நல்ல கையை தொட்டுங்க. இப்போ ஆண்டவரே, காலையிலயும் இரவுலையும் பகலியுமாவது இந்த வேதத்தை எடுத்து நான் ஏஞ்ச உடனே ஒரு வார்த்தை என்னோட கூட ஆண்டவர் பேசுங்கன்னு இந்த வேதத்தோட நம்ம இந்த நாளை துவங்கணும். இந்த வேதத்தோடு இந்த நாளை முடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். எத்தனை காரியம் ட்ரை பண்றோம். அப்ப எல்லாரும் இந்த பைபிளை வாசிக்காம சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதனால்தான் அநேக காரியங்கள் நம்மளுக்கு அநேக காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உலகத்துல உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள். அப்போ உபத்திரம் வரும்போது நம்மளுக்கு என்ன சொல்றாரு ஆண்டவரே? நீ திடனாயிருமா, இந்த உபத்திரத்துல நான் உன்னை விடுவிப்பேன். அப்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுக்கு வரும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆமா, தானியேல் கூட நீதிமானாக இருந்தான். அநேக துன்பங்கள். ஆனால் கர்த்தர் அவனை எல்லா தீங்குக்கும் விலக்கி, எல்லா சிங்கங்களின் வாய்களுக்கும் விலக்கி தேவன் அவனை காத்தது போல ஆண்டவர் என்னையும் காத்துக்கொள்வார் அப்படின்னு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க இந்த வேத வசனம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளாக எங்களுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்த இந்த வார்த்தைகள் இன்னைக்கு நாங்க ஏன் செழிப்பா இல்லை? இன்னைக்கு எங்களுக்கு ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை? இந்த வேத அறிவு இல்லை, இந்த ஞானம் இல்ல. அப்பா, இன்னைக்கு ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷத்த ஒரு ஞானம். அப்ப அந்த வேதத்தை வாசிக்கும் போது அது எங்களுக்கு புரிந்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் ஒவ்வொருக்கும் தருவீராக. அதனுடைய அர்த்தங்கள், மறைப்பொருள்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை செய்ய போவதற்காக சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்ற தேவன் என் தேவைகள் யாவையும் சந்திக்கிறார். அப்படியே கைகளை உயர்த்தி இந்த வார்த்தை மூலமா தான் சந்திப்பாராம். வார்த்தை அனுப்பி குணப்படுத்துகிறாராம். இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குதான். நீ ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஏசப்பா அந்த வார்த்தை எனக்குள்ளாக, என் வாய்க்குள்ளாக, என் இருதயத்துக்குள்ளாக, என் சிந்தைக்குள்ளாக அது புறப்பட்டு போகும்போதே அது செய்ய வேண்டியதை செய்து திருப்பட்ட மாட்டோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் வல்லமையை ஊழியக்காரர்கள் அறிந்து கொள்ளணும். அப்பா, நாங்கள் ஜெபிக்கும் போது எந்தெந்த வார்த்தைகளை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோமோ அந்த வார்த்தைகள் 30, 60, 100 கிரியை செய்ய ஆண்டவரே அந்த
வார்த்தைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தையை சார்ந்து கொண்டு இருக்க கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தருவீராக. ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பரலோகம் போகணும்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நான் கேட்ட ஒரு வசனம், எதுல நம்ம பிறக்கணும்? ஜலத்தினாலும் ஆவி. எல்லாம் ஜலத்துல பிறந்துட்டுமா? ஆமென் சொல்லுங்க. ஆவியில பிறந்துட்டுமா? கை தூக்குங்க. இப்ப நம்ம எல்லாரும் நிரம்பணும். அல்லேலூயா. சரி, ஆவியில நிரம்பாம நம்ம எங்க போகணும்? பரலோகம். அப்ப ஆவியானவர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாராம்? எத்தனை பேருக்கு வரங்கள் வல்லமைகள் வேணும்? எத்தனை பேருக்கு வரங்கள் வல்லமைகள் இருக்கு? எத்தனை பேர் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்குள்ள அது இருக்கான்னு? ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நேற்று அபிஷேகம் கிடையாது, போன வாரத்துல வாங்கின அபிஷேகம், நான் இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போன அந்த அபிஷேகம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம பாத்திரம் என்ன பண்ணோம்? நிரம்பி இருக்கணும். போனை ஞாபகமா சார்ஜ் போடுறீங்களா? பேட்டரி ஃபுல்லா இருக்கா பாக்குறீங்களா? சாயங்காலத்துக்குள்ள குறைஞ்சிருந்தா திருப்பியும் போடுறீங்களா? ஒரு போனுக்கே சார்ஜ் வேண்டியிருக்குன்னா உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப சார்ஜ் வேண்டியிருக்கு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம நிலைத்து நிற்க பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆவியின் வரங்களும். அப்ப ஆவியின் வரங்கள் நம்மளுக்குள்ள கிரியை செய்யணும். நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும்? ஆவியின் கனிகள். அல்லேலூயா. அந்த ஆவியின் கனிகள் நம்மளுக்குள்ள இருந்தா ஆவியின் வரங்கள் கிரியை செய்யும். ஊழியம் செய்யற நம்மளுக்கு கட்டாயமா என்ன இருக்கணும்? ஆவியின் வரங்கள். வரங்கள் ஒவ்வொருத்துக்குள்ள கிரியை செய்யணும். எல்லாரும் நல்ல அந்நிய பாஷை பேசணும், நல்ல ஆண்டவரை மறைபொருளை வெளிப்படுத்தணும். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும் போது அவர்கள் சொஸ்தமாகணும். அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு அது மாதிரி நம்மளுக்குள்ள இவ்வளவு பேர் இருக்கோம் இல்லையா? அந்த வல்லமை யாருக்கே இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எங்க சர்ச் போங்க, ஒரு சிஸ்டர் எல்லாம் ஜெபிப்பாங்க, வியாதி எல்லாம் போயிடும். ஜனங்க வருவாங்களா இல்லையா? அப்ப நம்மளுக்குள்ள அந்த வல்லமை இன்னும் கிரியை செய்யலையே. ஒரு சிஸ்டர் எங்களுடைய கூடுகையில் வருவாங்க, தீர்க்க தரிசனமா சொல்லுவாங்கப்பா, வாங்க பண்ண வந்துருவாங்க இல்லையா? அல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு ஊழியர் விரிவாகணும், எல்லைகள் பெருகணும்னா இப்படி வேஸ்டா காலி பாத்திரங்களா இருக்கக்கூடாது. நம்ம நிறைய ஜெப குறிப்புகள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். முக்கியமானது என்ன கேட்கணும்? ஆண்டவரே உடைய வல்லமைகளால் என்ன நிரப்புங்கப்பா. ஆண்டவரே எங்கெல்லாம் நீங்க ஊழியம் செய்ய போகும்போது அவங்க சொல்லணும், இந்த சிஸ்டர் ஜெபிச்சாங்கப்பா, நாங்க உடனே நல்லாயிட்டோம்ப்பா. அப்போ எங்க இருக்கு உன் கைகள்? நல்ல கைகளை உயர்த்த, நல்ல தாகமா கேளுங்க. ஆண்டவரே நான் எப்பெல்லாம் கையை உயர்த்தி ஜெபிக்கிறனும், என் கை மேல உங்க கையை வச்சிருக்கேசாப்பா, நான் தகுதியில தான், ஆனா நீங்க தகுதியானவர். நான் ஜெபிக்கும் போது இந்த கையில இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகணும். கேளுங்க, இயேசுவின் நாமத்தில் நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. நல்ல சத்தமா, ஆண்டவரே நான் ஆண்டவருடைய ஊழியத்தை சேரப்பா, உடைய வல்லமை ஆண்டவரே, இந்த கரங்களுக்குள்ள ஒரு பவர் ஆண்டவரே, நான் எங்கெல்லாம் கையை தூக்கி இயேசுவின் நாமத்தை நம்பி அவருடைய வல்லமையை நம்பி நான் ஜெபிக்கிறேனோ அந்த இடத்துல ஆண்டவரே ஒரு அசைவு உண்டாகணும் அப்பா. மறை பொருளை எனக்கு வெளிப்படுத்தின ஆண்டவரே. அப்பா இவங்க எதுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறாங்க, இந்த குடும்பத்துல அவங்களுடைய காரியம் என்ன ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தின ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆவியானவர், இது ஆவியின் வரங்களாம். அப்ப ஆவியானவர் எனக்குள்ள இல்லைன்னா இந்த ஊழியத்தை என்னால செய்ய முடியாது. ஊச்சுங்கப்பா, உங்க வல்லமை என் மேல ஊச்சுங்கப்பா. கேட்போமா? ஆண்டவரே ஆவியை என் மேல நிரப்புங்க. இந்த காலியான பாத்திரம், இந்த மட்பாத்திரம், இந்த உடைந்த பாத்திரம், பிரயோஜனம் இல்லாத பாத்திரம், தள்ளப்பட்ட பாத்திரம், இயேசுவின் நாமத்தினால இப்போ நீங்க பயன்படுத்துகிற பாத்திரம் ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவியால நிரப்புங்கப்பா. ஆண்டவருடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஒவ்வொரு வாய்களையும் தொட்டுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு உதடுகளையும் தொட்டுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க சொல்லிருக்கீங்க, உன் வாயின் வார்த்தையை நான் கனம் பண்ணுவேன் சொல்லிருக்கீங்க. ஊழியக்காரிகளாக நாங்கள் அப்ப எந்த இடத்துல கடந்து போறோமோ எங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் போது எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கணும். நாங்க கையிட்டு செய்யற காரியங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும். எங்க ஊழியங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும். எங்கள் விசுவாசிகள் ஆசீர்வாதமாய் இருக்கணும். எங்க ஊழியக்காரர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மேலாக அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க, ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. மறை பொருள்களை அப்பா நாங்க அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தேவ ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஐயா, வெளிப்படுத்துங்கப்பா. உங்களுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்ய இதோ புறப்பட்டு போல் சொன்னீங்களே, உங்களுடைய வல்லமையை தரித்து கொண்டு அந்த நீதியின் வஸ்திரத்தை அணிந்து எங்கள் ஊழியர்கள் வல்லமை பெற. ஆமென்.
அல்லேலூயா அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவாராம், பட்சபாதம் இல்லாம ஊற்றுவாராம், நிறைவாய் ஊற்றுவாராம். அல்லேலூயா. அப்படியாக இந்த ஊழியர் கூடத்துக்கு வந்த எங்களை கூட கர்த்தர் நீர் நிறைவாய் 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 ஆசீர்வதித்து உங்களுடைய வல்லமை எங்க மேல ஊற்றி கேளுங்க. நீங்க ஒரு வேளை அமர்ந்திருந்து ஆண்டவர் என் மேல் ஊற்றுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஸ்டினா தான் இருக்கும் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. அவர் என்னை அபிஷேகம் பண்ணாமல் யாரை அபிஷேகம் பண்ணுவார்? அவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நான் பாத்திரமா இல்லாம யார் பாத்திரமா இருப்பார்? அது நீ சொல்லும் நான் செய்யறேன்னு சொல்லுவோம். அப்படி யார் மேல ஆண்டவர் நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் அழைத்து, அவரை அழைத்து முன்குறித்தவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமானாக்கி நீதிமான்களை என்ன பண்ணுவார்? கனம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கர்த்தர் இருக்கிற இடங்கள்ல கனம் பண்ணி பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே, இந்த நாள் இந்த ஊழியர் கூடுகைக்கு வந்த பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் பார்ப்போம். தானியல் நான் அடிமைப்பா அவ்வளவுதான் நினைச்சாரா? அந்த அடிமையா இருந்தவரை எங்க கொண்டு போறானா? ஆண்டவர் எங்க கொண்டு போறான்? அவரை 120 பேர் சேனாதிபதிகளும் அதுக்கு கீழே 3 பிரதானர்களும் அந்த 3ல ஒருத்தர் உயர்த்தினாலும் தானியேல். அல்லேலூயா. அப்போ நம்மையும் ஆண்டவர் எப்படி வைக்கிறோம் விரும்புகிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்வான ஸ்தானங்கள்ல நம்ம என்ன சொல்றோம்? நாங்க எங்க போய் ஊழியம் பண்ணாலும் அங்க எங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. நாங்க எங்க வேலைக்கு போனாலும் மேல அதிகாரி ஒருத்தர் இருக்கிறார். குடும்பத்துல இப்படி எதையாவது ஒரு நம்ம என்ன பண்றோம்? நான் எழும்ப முடியாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்றோம். ஆனா தானியேல் அந்த வேலை செய்யற இடத்துல தானியேல் விரோதமாக எழும்பினாங்களா? எழும்பினவங்க தான் சிங்கக்கேவியில போட்டான். எத்தனை இடர்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை சோர்வுகள், எத்தனை கட்டுகள், எத்தனை எதிர்வல்லமைகள் வந்தாலும் அவர் நினைத்ததை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சோ இன்னைக்கு நீங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு ஒருத்தன் எழும்புறான், எங்க போனாலும் ரோட்ல போனா கூட நமக்கு ஒரு சத்ரு வந்துருவான். அடிமை காலத்துல இருந்து ஒரு உயர்வு உங்க குடும்பத்துல நீங்க தான் உயர்வா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்க ஊழியத்துல நீங்க தான் உயர்வா இருக்கணும். வேலை செய்யற இடத்துல நீங்க தான் உயர்வா இருக்கணும். ஆனா we have lot of enemies. உனக்கு விரோதமாக சத்துருக்கள் உருவாவாங்க, எழும்புவாங்க, ஆயுதங்கள் வாய்க்கிறதுக்கு வரும், ஆனா வாய்க்காத போகும். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இடைவிடாத ஒரு தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. எந்த சாக்கு பக்கம் சொல்லக்கூடாது. நம்ம மனசுக்குள்ள இன்னைக்கு ஒரு அந்த ஊழியர் மீட்டிங் வந்துட்டு போறீங்க, கர்த்தர் என்னை உயர்வான ஸ்தானத்தை தான் வைப்பா, என் ஊழியர்கள் என்னை கர்த்தர் கனம் பண்ணுவார்ப்பா, என் வீட்டுல என் பிள்ளைகளுக்கு நான் சொல்றதுதான் கேட்கிற அளவுக்கு, உங்க கணவர் சொல்றது கேட்கிற அளவுக்கு என்னை கர்த்தர் உயர்த்துவார்ப்பா அப்படின்னா நம்மளுக்கு இந்த உபத்திரவங்கள் எல்லாம் வரும். அந்த உபத்திரவங்கள் மத்தியில கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். பிரச்சனை இல்லாம உயர்வு இல்லை. அல்லேலூயா. போராட்டம் இல்லாம உயர்வு இல்லை. கர்த்தர் நம்மளை டெஸ்ட் பண்ணி புடமிட்டு உயர்த்துவார். அல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு உபத்திரவத்துல இருக்கிறோம்ல, இந்த உபத்திரவத்திற்கு என்ன ரீசன்? கர்த்தர் உங்களை என்னையும் உயர்த்தணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. பொறுமையை கற்றுக் கொடுப்பார். தானியேல் ஏன்டா என்னை சிங்கக்கேவியில போட்டீங்கன்னு யாரையும் கேட்கல. எதுடா எனக்கு விரோதமா? நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படி டைம் வேஸ்ட் பண்றோம்? பஞ்சாயத்து எப்ப பார்த்தாலும் அவன் எனக்கு இப்படி செஞ்சாங்க, அந்த சர்ச்சில் இந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த வீட்டுல இப்படி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பார்க்காம ஆண்டவரே பார்த்து கொண்டு இருப்போமானால் நம்மளுடைய வழிகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? சபையாக்கி நம்மளை உயர்த்துவார். ஆமென். இந்த நாள் எல்லாரும் ஒரு உயர்வுக்காக கடைசியா ஜெபிப்போம். எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தணும், மேன்மைப்படுத்தணும். ஒருத்தர் கூட இருந்த வண்ணமாய் வந்த வண்ணமாய் போகக்கூடாது. உங்க ஊழியமா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கையை உயர்த்துங்க. உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும். ஆண்டவரே என்னை நீர் உயர்த்துகிற தெய்வன். அவருடைய பிளான் அதான். எல்லாரும் கண்ணை மூடி நல்லா கேளுங்க. ஆண்டவருக்கு ஒரு பிளான் இருக்கான், ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கான். என்ன தெரியுமா? அது என் பிள்ளைகள் உயர்வான இடத்துல இருக்கணும். அல்லேலூயா. என் பிள்ளைகள் அதிகாரிகளாக இருக்கணும், என் பிள்ளைகள் ராஜாக்களாக இருக்கணும், என் பிள்ளைகள் லேவியராக இருக்கணும். அப்ப ஆண்டவரே உம்முடைய சித்தம், நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜெபிப்போமானால் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாராம்? அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பார். அப்ப இன்னைக்கு ஆண்டவரே என்னை உயர்த்துவதுதான் உங்களுக்கு சித்தம், என்னை மேன்மைப்படுத்துவதுதான் உங்களுக்கு நோக்கம். ஆண்டவர் இந்த நாளில அப்பா இந்த பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல சிறுமைப்பட்டு இருக்கிறாங்களோ, எந்தெந்த இடத்துல வைக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, ஏசப்பா இன்னைக்கு ஊழியம் சேர்ந்த பிள்ளைகளை தானியேலை போல எத்தனை சிங்கங்கள் எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே வந்தாலும் ஏசப்பா உடைய தேவ தூதர்களை அனுப்பி அதன் வாய்களை கட்டி உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காத போக ஆண்டவரே பிரதானிகளாக எங்களை உயர்த்துங்க ஏசப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளை உயர்வான இடத்துல வைங்க. வருமானங்களை கூட்டி கொடுங்க, ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறேன். எல்லா
எல்லாரும் தலைமையில கையை வைக்க இயேசுவின் நாமத்தினால. அப்பா இந்த சுகர்னு சொல்றாங்க, அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லப்பா. இந்த டயபெட்டிக் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்துல தங்கறதுக்கு அதிகாரம் இல்லை. இந்த பிரஷருக்கு அதிகாரம் இல்லை. மூட்டு வலிகள், மூட்டு தேய்மானம், கழுத்து வலி, ஸ்பைனல் கார்டு, யூட்ரஸ், கிட்னி இயேசுவின் நாமத்தினால இப்போது ஒவ்வொரு இன்னர் ஆர்கன்ஸ்லயும் கர்த்தருடைய ரத்தத்தை ஊத்துகிறேன். அப்பா நீதான் சுகமளிக்கிற வல்லமை பெற்றிருக்கிற. ஜெபம் பண்ணுங்க. என் சரீரம் சுகமாகட்டும் இயேசுவின் ரத்தத்தினால. அவருடைய தழும்புகளால எனக்குள்ள பலவீனம் இருக்கக்கூடாது. எல்லா பலவீனங்களையும் பலனாய் மாற்றுகிற கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளை, கர்த்தர் ஊழியம் செய்கிற, கர்த்தருக்கு என்று ஓடுகிற இந்த கால்களை கர்த்தர் பலன் தருவாராக. அப்பா எல்லாம் வியாதியும் விலக்கி காத்துக்கொள்வேன்னு சொல்லுங்க. வார்த்தை அனுப்பி குணமாக்குவேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அதே வார்த்தை இந்த இடத்துல கடந்து வரட்டும், கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. யாரெல்லாம் பலவீனத்தோட வந்திருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை யாதர் ரபலூத ரஷம் தரிக்கரபா ஓரபா நாந்தரம நூதரபா ஓரகரபா லுதரிக்கராச்சலரபா ஓரபா கபாதுரபா. உன் துக்கம் உன் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் வெறுமையான பாத்திரங்களை நிரப்புகிற தேவன், உன் இக்கட்டுகளை ஆறுகளை உண்டாக்குற தேவன், வனாந்திரங்களின் காடைகளை குவிக்க செய்கிற தேவன், வனாந்திரத்தில் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அவருடைய பிரசன்னம் உன்னோட விட்டு இழைப்படாம இருக்குதப்பா. எத்தனையோ பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்கப்பா, எத்தனையோ பேர் வியாதிகள் இருக்கிறாங்கப்பா. அவர்கள் மத்தியில என்னை சுகமாய் ஆராதிக்க கைகளை உயர்த்தி கைகளை அசைத்து என் வாயை விரிவாய் திறந்து அப்பாவை ஜெபிக்க எனக்கு தந்த நல்ல சுகத்திற்காக, சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். எல்லா கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்தலாமா? நல்ல உற்சாகமாக உற்சாகமாக கரங்களை எல்லா ஜெபங்களுக்கு கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு ஆமென் ஆமென் என்று பதில் தரப்போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நிமிடம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். நன்றி ஆண்டவரே, எங்களை நேசித்து வழிநடத்துகிற ஒரு நல்ல தேவன் நீரப்பா. தர்மியான ஆண்டவரே, இந்த கூடுகையில கூட தகப்பனே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு உம்மால் புறஜாதி மக்கள் மத்தியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு உமக்கென்று ஆண்டவரே ஒரு பரிசுத்த ஜாதியை ஏற்படுத்துவதற்காக ஆண்டவரே உம்முடைய தாசர்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காகவும் உம்முடைய இரக்கத்திற்காகவும் நீர் எதற்காக எங்களை நீர் வேறு பிரித்தீரோ உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் அப்பா. ஒரு பொல்லாத தேசத்துல, ஒரு பொல்லாத நாட்களில நீர் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய கிருபைதான் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் இந்த ஊழியம் நடத்தப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒரு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட நீர் கிருபை பாராட்டும். இதோ பாடல்கள் மூலமாகவும் ஆராதனை மூலமாகவும் நீர் மகிழ்ந்திருக்கிறீர் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு உம்மிடத்தில் நெருங்க வேண்டிய காரியங்கள் உருவாகட்டும். வருகிற அக்கினியிலிருந்து ஒரு சிலரை ஆகிலும் நாங்கள் ரட்சித்து மனம் திரும்ப வைக்க நிற்கிறவை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே நல்லவர். இந்த நாட்களில் கூட உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான், ஆனாலும் நான் ஞாபகப்படுத்தும்படியால் உங்களோடு கூட பேசும்படியால் தேவன் பேசுகிற வார்த்தைகளை உங்களுடைய செவிகள் கேட்கும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான், ஆனாலும் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும்
பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால். லேலியா லேலியா. இந்த சம்பவங்களை நீங்கள் அநேக தரம் கேட்டு இருக்கலாம். நான் இருந்தாலும் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லேலியா. இந்த சம்பவத்தை நீங்க எத்தனையோ முறை தியானித்து இருக்கலாம். வேதத்துல இல்லாதத என் ஆண்டவர் இந்த தேசத்துல நடப்பிக்கவே மாட்டார். இன்றைக்கு இல்லை, என்றென்றைக்கும் நடக்கிற ஒரு சம்பவங்களை தான் இந்த வேதத்துல எழுதி வைத்திருக்கிற சம்பவங்கள் தான் வேறொரு கோணத்துல நடக்குமே தவிர, ஆனால் இதை தவிர்த்து தேவன் இந்த தேசத்துல வேற ஒன்றை நடத்த மாட்டார். இப்போ கோராகனுடைய நாட்கள் என்ன நடந்துச்சு? தேவனுடைய அக்கினி இறங்கினது, பூமி வாயை பிளந்தது. கிட்டத்தட்ட 14,700 பேர் பூமிக்கு அடியில் போனாங்க. கோராகனுடைய நாட்கள் நடந்துச்சா இல்லையா? இல்லையா? அதைத்தான் இன்றைக்கு வேறொரு கோணத்துல வயநாடு நடந்துச்சு. எல்லாரும் 1:30 மணிக்கு என்ன பண்ணாங்க? சாப்பிட்டுட்டு எல்லாரும் பார்த்தாங்க, பேசினாங்க. காலையில 6:30 மணிக்கெல்லாம் எழுந்துக்கும் போது அந்த இடம் ஒரு கிராமமே இல்லாத வரைக்கும் ஆயிடுச்சு. இல்லையா? ஏனென்றால் இந்த வேதத்துல இருப்பதை தான் என் தேவன் இந்த தேசத்துல நடப்பிப்பார். அதைத்தான் அன்றைக்கு நடந்த சம்பவங்கள் தான் இன்றைக்கு நடக்கிறது இல்லையா? 2 தேசத்துக்கு போர் நடக்குது இல்லையா? அந்த மாதிரி அந்த நாட்களில தேசத்துல போர் நடந்தது. எப்படிப்பட்ட தேசத்துல போர் நடந்ததுன்னா, சமாரியா பட்டணத்திற்கும் ஆண்டவருடைய தேசமாய் இருந்த சமாரியா பட்டணத்துக்கும் சீரிய ராணுவத்திற்கும் யுத்தம் நடந்தது. இந்த சீரிய ராணுவம் இந்த சமாரியா பட்டணத்தை சுற்றி முற்றுகையிட்டு பல நாட்களாக அந்த தேசத்துல இருந்த எல்லா பொன் வெள்ளியெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க? தேசத்துல வச்சு அந்த சமாரியா பட்டணத்தை அடிமைத்தனத்துல வைத்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த தேசத்துல ரொம்ப அதிக நாட்கள் என்ன பண்றாங்க? உள்ள இருக்கிறார்கள் வெளியே போக முடியாது, வெளியில இருக்கிறார்கள் உள்ள வராதனால அந்த தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. எப்படிப்பட்ட பஞ்சம் உண்டாயிற்று நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அந்த பஞ்சத்திலிருந்து அந்த தேசத்துல யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதை காண்பித்து கொடுக்கிறேன். அந்த தேசத்தை யாரை கொண்டு அந்த தேசத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்பதையும் இந்த நாட்கள் உங்களோடு கூட நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இல்லையா? இல்லையா? பல நாட்களாக அந்த சமாரியா பட்டணத்தை முற்றுகை போட்டதுனால எப்படிப்பட்ட பஞ்சம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, தன் பெற்ற பிள்ளைகளையே ஆக்கி தின்கிற ஒரு பஞ்சம் வந்தது. இல்லையா? வாசிக்கலாம். 26வது அதிகாரம் 25வது. அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும். எப்படிப்பட்ட பஞ்சம் ஒரு தேசத்துல வருதா? ஒரு கழுதையினுடைய தலை 80 வெள்ளிக்காசுக்கு மாத்திரமல்ல, புறாக்களுக்கு போடுகிற அந்த ஆகாரமாச்சும் நமக்கு கிடைக்குமா என்று என்கிற ஒரு பஞ்சம் அந்த தேசத்துல உண்டாயிற்று. அப்படிப்பட்ட பஞ்சம் மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட பஞ்சம் உண்டாயிடுச்சாம்? 29வது படிங்க. அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். எப்படிப்பட்ட பஞ்சம் ஒரு தேசத்துல இருக்கு பாருங்க. தன் பெற்ற பிள்ளைகளையே வெட்டி ஆக்கி தின்கிற ஒரு பஞ்சம் ஒரு தேசத்துல உருவாகிறது. அந்த தேசத்தினுடைய ராஜா இருந்திருப்பான் இல்லையா? அந்த சமாரியா பட்டணம் தான் எலிசா என்கிற இரட்டத்தனையான அபிஷேகம் பெற்ற தேவ மனிதனும் இருக்கிறான். அந்த தேசத்துலதான் இந்த குஷ்டரோகிகளும் இருக்கிறாங்க. இல்லையா? அந்த தேசத்துடைய ராஜாவுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு தேசத்துல எப்படிப்பட்ட பஞ்சம் வந்து நிற்குது? பெற்ற பிள்ளைகளையே ஆக்கி தின்கிற ஒரு பஞ்சம் உருவாகும் போது தேசத்துடைய ராஜா எத்தனையாய் அவமானப்பட்டிருப்பான். நான் இந்த தேசத்தை ஆளுகை செய்யும் பொழுதா இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் உண்டாயிற்று, எத்தனை அவமானத்தோடு வாழ்ந்திருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் என்ன சொல்றானா, மற்றவர்கள் மேல் குறை சொல்லிக் கொண்டு அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிற ராஜாவா தான் இருந்தான். இதற்கெல்லாம் காரணம் எலிசா தான்பா. எலிசா போய் கேட்டுக் கொள்ளுப்பான்னு சொல்லி மற்றவர்கள் என்ன பண்றான்? குறை சொல்லுகிற ராஜாவாய் மாறிவிட்டான்.
அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, இன்றைக்கும் நம் தேசத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரிதான், ஆளுகிறவர்கள் எதையாவது ஒரு காரணம் சொல்லி போய்விடுவார்கள். அந்த தேசத்துல அந்த ஆளுகிறவர்கள் தேடுகிறதெல்லாம் அபிஷேகம் பெற்ற தேவ மனிதர்களை தான் தேடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவனுடைய ராஜாவுடைய நிலைமை மத்தவங்க மேல குறை சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அவன் தப்பிச்சுட்டு போயிட்டான். அந்த தேசத்துல தான் இந்த குஷ்டரோகிகளும் இருக்கிறாங்க. எலிசா யாருன்னு உங்களுக்கு தெரியும். எலிசா எப்படிப்பட்ட மனுஷன்? இரட்டத்தனியான அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன். எலியாவை காட்டிலும் எலிசா என்ன பண்ணாரு? இரட்டத்தனியான அபிஷேகம் பெற்ற மனிதன் அல்லவா? அப்ப எப்படிப்பட்ட அபிஷேகத்தை அவர் பெற்றிருந்தாருன்னு கேட்டா, எலியாவே அபிஷேகம் பெற்ற மனிதன் தான். அவனுக்குள்ள இருக்கிற வரங்கள் எலிசாவுக்குள்ள இரட்டத்தனியா வந்ததுன்னா, அப்ப எலியாவுக்குள்ள என்ன வரங்கள்லாம் இருந்துச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா, எலியா தான் மரித்தவனை முதலாக உயிரோடு எழுப்பினவன் எலியா தான். இந்த ஒரு அபிஷேகம் இருந்தாலும் இந்த நாட்களை ஊழியம் செய்யலாம் இல்லையா? மரித்தவன் உயிரோடு இருக்கிற அபிஷேகம் கிடைச்சாலே இந்த நாட்களை ஊழியம் செய்யலாம். இந்த அபிஷேகம் எலியாவுக்குள்ள இருந்தது. இரண்டாவது அபிஷேகம் ஆகாயத்தை ஆளுகை செய்யக்கூடிய அபிஷேகம் இருந்தது. அவன் ஜெபம் பண்ணத்தானே வரும், மழையே வரும். ஆண்டவரே சொல்லுவார், போ என்னுடைய மனிதன் இருக்கிறான் அவன் இடத்துல சொல்லி, அவன் ஜெபம் பண்ணத்தானே பண்ணுவான், மழையே வரும். அப்போ ஆகாயத்தை ஆளுகை செய்யக்கூடிய அபிஷேகம் எலியாவுக்குள்ள இருந்தது. அது மாத்திரமல்ல, அவன் ஜெபித்தால் அக்னியும் இந்த பூமியில இறங்கும். இந்த அபிஷேகம் இருந்தாலும் இந்த நாட்கள் ஓடி செய்யலாம் இல்லையா? அல்லேலூயா. ஆனா எலிசாவுடைய நாட்கள் வரும்போது, எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன பண்ணாரு எலிசா? எலியாவே, உன்னுடைய நாட்கள் வேறு, நீ வாழ்ந்த ஜனங்கள் வேறு, உனக்குள்ள இருந்த அபிஷேகம் அந்த நாட்களுக்கு போதுமானது. ஆனா நான் சந்திக்க போற நாட்களிலேயே பெற்ற பிள்ளைகளை ஆக்கி தின்கிற பஞ்சம் உருவாகும். அந்த நாட்களில் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களெல்லாம் தேவ மனிதர்களை தேடுவார்கள். அப்பொழுது எனக்குள்ள அபிஷேகம் இருந்தால் மாத்திரம்தான் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும் என்பதற்காகத்தான் எலிசா, உனக்குள் இருக்கிற வரங்கள் எனக்கு இரட்ட தனியாக வேணும் என்று கேட்டான். இல்லையா? இன்றைக்கு அநேகர் என்னைக்கோ பெற்ற அபிஷேகத்தையும் என்னைக்கோ போன்ற ஒரு ஊழியத்தையும் என்னைக்கோ பெற்ற கிருபைகளை வைத்துக் கொண்டு இந்த நாட்களில் நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. பிசாசானவன் 8GB RAM என்ன பண்றான்? செல்போன் மூலமாகவும் ஏதோ ஒரு மூலமாகவும் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா இன்றைக்கு தேவ மனிதர்கள் 2GB RAM போல இங்கேதான் இன்னமும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என் கண்ணீரை துடைப்பார், இயேசு என்னை பலப்படுத்துவார், இதையெல்லாம் இங்கேயேதான் சுத்திட்டு இருக்கோம். இல்லையா? இந்த நாளுக்கான அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நம்ம சுவிசேஷத்தை மற்ற இடத்துல கொண்டு போக முடியும். அதனால தான் எலிசா கேட்டான், எனக்கு இரட்ட தனியான அபிஷேகம் வேண்டும் என்று. அப்ப இரட்ட தனியான அபிஷேகம் பெற்றவன் தான் இந்த எலிசா. இவனும் அந்த சமாரிய பட்டணத்துல இருக்கிறான். இல்லையா? இப்ப அதே தேசத்துல தான் இந்த 4 குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க. இந்த 4 குஷ்டரோகிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, எலிசா என்கிற ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதன் இருந்தா இல்லையா, அவன் உன்னதங்களை பார்க்கக்கூடிய ஒரு தேவ மனிதன். எதிரினுடைய பாளையத்திலேயே என்ன நடக்கிறது என்பதை கேட்க காதுள்ள ஒரு தேவ மனிதன் தான் எலிசா. ஏன்னா இரட்டத்தனியான அபிஷேகம் பெற்றவன். அவனோடு கூட கேயாஸ் என்கிற ஒரு வேலைக்காரன் இருந்தான் இல்லையா? இல்லையா? இப்போ நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. சீரிய ராணுவத்தினுடைய தளபதிக்கு நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்ததுனால அங்க ஒரு சிறு பெண் சொன்ன அந்த ஆலோசனை நிமித்தம் தான் அவன் பொன் பொருளெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்றான்? எலிசாவின் இடத்துல வரான். ஏன்னா ஒரு தேசத்தினுடைய தளபதிக்கு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா எப்படி இருப்பாங்க? எத்தனை அவமானத்தோடு வாழ்வான். மற்ற நாட்டுக்காரங்க அவர் மதிப்பாங்களா? அப்ப எப்படியாவது இந்த குஷ்டரோகம் நீங்கணும்னு சொல்லிட்டு தான் எலிசாவின் இடத்துல வரும்பொழுது எலிசா என்ன பண்ணுவான்? திரும்பி கூட பார்க்க மாட்டான். இல்லையா? என்ன சொல்லுவான்? போய் யோர்தான்ல 7 தரம் முக்கி எழுந்துக்கப்பா, உன்னோட சரீரம் எப்படி ஆகும்? உடம்பு சரீரம் போல மாறிடும் பண்ணதுனால அவனும் போய் 7 தரம் யோர்தான்ல முழுக்கி எழுந்த பிறகு அவனுடைய சரீரம் குஷ்டரோகம் நீங்கி குறைந்த சரீரமாய் மாறிவிடுவான். இப்போ அவன் எலிசாவின் இடத்துல வந்து அவன் கொண்டு வந்த பொன் பொருள் எல்லாம் என்ன பண்ணுவான்? எலிசாவின் இடத்துல கொடுக்க போவான். இல்லையா? 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 ஏன்னா இவனுக்கு இந்த குஷ்டரோகம் நீங்கினதுனால எப்படியாவது நாம கொண்டு வந்த ஆசீர்வாதத்துல அவனுக்கு கொடுக்கலான்னும் போது எலிசா அபிஷேகம் பெற்ற மனிதன் அல்லவா, அவன் என்ன பண்ண மாட்டான்? நீ கொண்டு வந்த பொன் பொருள் எல்லாம் எடுத்துட்டு போப்பா, தேவன் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தது பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காகத்தானே தவிர நான் வசதி வாழ்வதற்காக என் தேவன் எனக்கு அபிஷேகத்தை கொடுக்கலப்பா. நீ கொண்டு வந்த பொன் பொருள் என்ன பண்ணு? எடுத்துட்டு போப்பா, அது எனக்கு வேண்டாம்பா. எனக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்தை காட்டிலும் உன்னுடைய பொன் பொருள் எல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம்பா. அவன் எவ்வளவு வற்புறுத்தி கேட்பான் நாகமான். அப்ப கூட எலிசா என்ன பண்ண மாட்டான்? பார்க்க மாட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏன்னா எந்த மனிதனுக்குள்ள தேவ அபிஷேகம் இருக்கோ அவன் இந்த பொன் பொருள் மேல ஆசைப்பட மாட்டான். அவனும் போயிடுவான். இவனோடு கூட இருந்தான் பத்தியில கேயாஸ். இவன் என்ன பண்ணுவான்? இந்த ஊழியக்காரருக்கு அறிவே இல்லையா?
நம்மளா போய் காணிக்கை கேட்கிறோம், அவங்களா தானே கொடுக்குறாங்க, இதை வாங்கிக்கிட்டு நம்ம ஊழியம் பண்ணிருக்கலாமேன்னு சொல்லி இவன் எலிசாவுக்கு தெரியாமலே கேயாஸ் நாகமான இடத்துல போய் ஒரு பொய்யை சொல்லுவான். நல்லா கவனி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கேஎஸ் போயிட்டு என்ன பண்ணுவான், நாகமான இடத்துல பொய்யை சொல்லி எங்க ஊழியத்துக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆடைகளை தரணும், ஆகாரங்களை தரணும்னு சொல்லி ஒரு பொய்யை சொன்ன பிறகு அவன் ஏற்கனவே எலிசாவுக்கு பொருட்களை கொடுக்க ஆயத்தமா இருந்தவன், இவன் தான் கூட இருந்து வேலைக்காரன் தான் அனுப்புறான்னு சொன்ன உடனே அந்த பொன் பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு வருவான். அல்லேலூயா. இப்போ எலிசா கேஎஸ் பார்த்து கேட்பான், ஏப்பா நீ எங்கப்பா போயிருந்த? அப்போ கேஎஸ் சொல்லுவான், ஒரு பொய் என்ன பண்ணும், இன்னொரு பொய்யை பிறப்பிக்கலவா, மறுபடியும் ஒரு பொய்யை சொல்லுவான், நான் எங்கேயுமே போலப்பான். ஏன்னா எலிசா இரட்டத்தனையான அபிஷேகம் பெற்ற தேவ மனிதன், எதிரினுடைய பாளையத்திலேயே என்ன நடக்கிறது என்பதை அறிய காதுள்ள ஒரு மனிதன், நீ என்ன பண்ணுகிறது என்பது எலிசாவுக்கு தெரியாதா? எலிசா கேஎஸ் கேட்பான், நீ இவ்வளவு நாள் என்னோடு கூட இருந்திருக்கிறல்ல, இவ்வளவு நாள் என்னோடு கூட ஊழியத்துல வந்திருக்கிறல்ல, ஆண்டவர் யார் என்பதை உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறல்ல, அப்படி தெரிஞ்சோம் அவன் கொடுத்த பொன் பொருளுக்காக நீ விலை மதிப்பாய் போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான், அவன் கொடுத்த பொன் பொருள் மாத்திரமல்ல, அவன் விட்டு சென்ற குஷ்டரோகமும் உன்னை தொடரும். அல்லேலூயா. அந்த சந்ததியில் வந்தவர்கள் தான் இந்த 4 குஷ்டரோகிகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அடுத்த தலைமுறைக்கு என்ன கடத்தி விடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கடத்தி விடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதனால தான் பெர்பன்ஸ் ஐயா பாடுவாரு, அருமையான ஒரு பாட்டு, பொண்ணு மேல பொருள் மேல போச்சுன்னா இல்லையா போச்சையா அபிஷேகம். இவன் என்ன பண்ணிட்டான், நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோமோ இல்லையோ, சாபத்தை நம்ம கடத்தி விடக்கூடாது. இல்லையா. இப்போ இந்த தேசத்துல தான் இந்த 4 குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நல்ல நிலைமையில இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கிடைக்கல, இந்த 4 குஷ்டரோகிகளை குறித்து யாராவது கவலைப்பட்டிருப்பாங்களா? அதுவும் அந்த நாட்கள்ல மோசேயோட பிரமாணத்தின்படி இந்த குஷ்டரோகிகள் எங்க இருக்கணும், தேசத்தினுடைய எல்லையில இருக்கணும். அந்த தேசத்தினுடைய எல்லையில யாராவது ஒரு இடத்துல நெருங்கி வரும்பொழுது இவர்கள் சொல்லணும், எங்களுக்கு குஷ்டரோகம் இருக்கையா, எங்களுக்கு தீட்டு இருக்கையா, யாரும் எங்க இடத்துல என்ன பண்ணக்கூடாது, நெருங்கி வரக்கூடாதுன்னு இவர்களே அவர்களை பார்த்து சொல்லணும். எந்த மனைவியாவது என்னுடைய கணவருக்கு குஷ்டரோகம் சொல்லுவார்களா? இல்ல எந்த பிள்ளையாவது என்னுடைய தகப்பனாருக்கு குஷ்டரோகம் வந்திருக்குன்னு சொல்லுவார்களா? எத்தனை அவமானமான ஒரு நிலைமை. அவர்களுக்கு யாராவது ஆகாரம் கொடுக்கணும்னா கூட என்ன பண்ணணும், தூரத்துல இருந்து தூக்கி போடணும், ஒரு நாயை போல அவங்க கேட்ச் பிடிக்கணும். இல்லையா. நல்ல நிலைமையில இருக்கிறவர்களுக்கே கழுதையின் தலையும் புறாக்கள் சாப்பிடுகிற பயிறு கிடைக்குது, அவர்களை யாராவது நினைத்திருப்பார்களா? இல்லையா. இப்போ எலிசாவின் இடத்துல ராஜாவோட ஆட்கள் போய் கேட்பாங்க. அப்போ எலிசா என்ன சொல்லுவாரு, எப்பா நாளைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வாரு, ஆனா யாரை கொண்டு செய்வாருன்னு எனக்கு தெரியாதுப்பான்ட்டு. இல்லையா. இப்போ ஆண்டவர் அந்த தேசத்தை காப்பாத்தணும் இல்லையா, யாரை கொண்டு செய்யறாருன்னா இந்த 4 குஷ்டரோகிகளை கொண்டு அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். இப்ப படிக்க மறுபடியும் அந்த 8வது வசனத்தை, 7வது அதிகாரம் 8வது வசனம் படிக்க. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளையையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய். இல்லையா. இவங்க கேயாசோட பரம்பரை இல்லையா. அந்த தேசத்துல தேவன் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார்னா, எல்லைகளில ஒரு சாதாரண காத்தை தான் ஆண்டவர் அனுப்புனார். அது எதிரிகளுக்கு எப்படி கேட்டுச்சான், குதிரைகளுடைய சத்தம் போல கேட்டதுனாலதான் அவர்கள் என்ன பண்ணாங்க, எதிரிகள் அப்படியே பொன் பொருளெல்லாம் வச்சுட்டு குதிரைகள் அதிகமா வருதுன்னு சொல்லி அவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி போய்விட்டார். ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்தால் இந்த தேசம் அசையதான் செய்யும். சாதாரண காத்து அனுப்பினாலே போதும், எதிரிகள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். இப்ப எதிரிகள் சீரிய ராணுவம் எல்லாம் என்ன பண்ணுச்சு, குதிரைகள் தான் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. இப்ப இந்த குஷ்டரோகிகள் அந்த தேசத்துல இருக்கிறாங்க. இவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, எப்பா நம்ம நாட்டு ஆளுங்க நமக்கே ஆகாரம் கொடுக்கறது இல்ல, நம்ம சாகத்தான் போறோம், எப்படி எதிரினுடைய பாளையத்துல போயாச்சு என்ன பண்ணலாம், எதையாவது ஒரு ஆகாரத்தை கொடுப்பானுங்க, அதை சாப்பிடலாம்னு சொல்லி இவங்க எதிரினுடைய பாளையத்துக்குள்ள போகும்போது அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க.
ஒரு பாளையத்துக்குள்ள போறாங்க, அங்க பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, தானியங்கள் இருக்கு. எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க, இன்னொரு கூடாரத்துக்குள்ள வச்சுக்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு பாளையத்துக்கு போறாங்க, அங்கேயும் வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, தானியங்கள் இருக்கு. கொண்டு வந்து என்ன பண்றாங்க, ஒளித்து வைக்கிறாங்க. இவர்கள் கேயாசோட பரம்பரை இல்லையா? பொன் பொருளை பார்த்தவனே இவர்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? அதை ஒளித்து வைக்கணும்னு தான் ஆசை இருக்கு. இப்பதான் ஆண்டவர் அவர்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் இல்லையா? இந்த 4 குஷ்டரோகிகள் மத்தியில தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணம் உருவாகுது பாருங்க. இன்றைக்கும் தேவன் ஒரு மனிதனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிப்பான் என்றால் அந்த குஷ்டரோகிகளுக்கு உண்டான உணர்வு தான் நிச்சயமாக உண்டாகும். 10வது படி. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல, நின்னால் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் அந்த 4 குஷ்டரோகிகள் மத்தியில தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த 4 பேரை சொல்றாங்க, எப்பா நம்ம செய்யறது நியாயம் இல்லப்பா, இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாருப்பா, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, நம்ம என்ன பண்ணணும், 4 பேரும் மௌனமா இருக்கக்கூடாதுப்பா, இந்த நாள் என்ன பண்ணணுமா, நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, மௌனமா இருந்து பொழுது விடிய மட்டும் கூட காத்திருக்க கூடாது. எந்த மனிதனுக்குள்ள தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரோ அவனால சும்மா இருக்க முடியாது ஐயா. அவன் அந்த தேசத்தினுடைய நிலைமையை கண்டு ஒவ்வொரு நாளும் வீணாய் அவன் செலவழிக்க மாட்டான் ஐயா. அவர்கள் 4 பேரும் அன்றைக்கு என்ன பண்றாங்க, ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. எப்பா 2 பேரும் இந்த பொண்டு வெளியெல்லாம் பாத்துங்க, நான் 2 பேர் மாத்திரம் ராஜாவுக்கு போய் செய்தி சொல்றேன்ல. அந்த 4 பேரும் புறப்பட்டு வராங்க. நைட்டோட நைட்டு மௌனமா இருந்து பொழுது விடிய மட்டும் கூட என்ன பண்ண முடியல, அவங்களால காத்திருக்க முடியல. யோசிச்சு பாருங்க, சீரிய ராணுவம் போயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த 4 குஷ்டரோகிகளுக்கு தான் தெரியும். ஆனா சமாரியாவுடைய ராணுவம் இந்த இலையில நின்றுட்டு இருக்கு இல்லையா? இவங்க அந்த நைட்ல என்ன பண்றாங்க, நைட்ல உங்களுக்கு நடந்து வந்தாங்க, கடந்து வரும் பொழுது ஏதாவது ஒரு சலசலப்பு கேட்டுச்சுன்னா இவங்களுடைய ராணுவமே வில்ல போயிச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மேல எய்வத்துக்கு ஆயத்தமா இருப்பாங்க இல்லையா? அப்ப இது அந்த குஷ்டரோகிகளுக்கு தெரியும் இல்லையா? ஆனா அவர்கள் சொல்றாங்க, பரவாயில்ல, நான் செத்தாலும் சாகிறேன், இந்த செய்தியை நான் கொண்டு போய் தான் நிற்பேன். இதுதான் அவர் தேவ மனிதனுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார்னா அவன் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்க்க மாட்டான். அந்த 4 குஷ்டரோகிகளுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு உணர்வு வந்து பாருங்க. யார் வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ, யார் நாயை போல கேவலப்படுத்தினார்களோ, யார் அவர்களை தள்ளினார்களோ அவர்கள் மேலதான் ஒரு கரிசனை வருகிறது. இதுதான் தேவன் ஒரு மனிதனுக்குள்ள செய்கிற ஒரு அபிஷேகம். அது கூட எப்ப பாருங்க, பொழுது விடிய மட்டும் கூட காத்திருக்க மாட்டாங்க. ஏன் அவங்க பொழுது விடிய மட்டும் காத்திருக்க மாட்டாங்கன்னா, இவங்க தாமதிக்க தாமதிக்க அங்க ஒரு குழந்தை மரித்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் ஆகாரத்துக்காக அந்த பிள்ளைகளை வெட்டி சாப்பிட்டு கொண்டுதான் இருப்பார்கள் என்று தான் இவர்கள் என்ன பண்றாங்க, அபிஷேகம் பெற்ற அன்றைக்கே தீர்மானம் பண்றாங்க, நான் செத்தாலும் சாகிறேன், இந்த செய்தியை மற்றொரு இடத்துல கொண்டு போகணும். அதுவும் எப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலையை பாருங்க. இந்த செய்தியை நான் கொண்டு போகிறேன்னா குற்றம் என் மேல சுமரும் இல்லையா? குற்றம் என் மேல சுமருன்னு சொல்ற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிருப்பாங்க? யாரையாவுடைய மனைவியாவது அவங்க தவறா நினைச்சிருப்பாங்களா? இல்ல யாருடைய பொருளாச்சு அபகரிச்சிருப்பாங்களா? இதுக்காக குற்றம் என் மேல சுமரன்னு இந்த செய்தியை நான் போய் சொல்லறேன்னா எனக்கு குற்றம் சுமரையா? அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களை நான் ஏன் சொல்றேன்னா, தேவன் ஒரு மனிதனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சார்னா அவனால சும்மா இருக்க முடியாது. நேரத்தை பார்க்க மாட்டான், காலத்தை பார்க்க மாட்டான், அங்க ஆபத்திற்கு எந்த சூழ்நிலையும் பார்க்க மாட்டான். எப்படியாவது இந்த சுவிசேஷம் மற்றவர்களுக்கு கடந்து போகணும்னு போகும் இல்லையா? என் ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தேவை. உனக்குள்ள அபிஷேகம் இருக்குமானால் உன்னால என்ன பண்ண முடியாது, மற்றவருடைய சூழ்நிலை பார்த்து அவர்கள் எதிரியா இருக்கலாம், உனக்கு துரோகியா இருக்கலாம், ஆனா அவருடைய சூழ்நிலை பார்த்து உன்னால சும்மா இருக்க முடியாது ஐயா. அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க. நான் மௌனமா இருந்து பொழுது விடிய மட்டும் கூட என்ன பண்ண முடியல, அவங்களால காத்திருக்க முடியல. நல்ல நிலைமையில இருக்கிற ஆட்கள் கூட பரவாயில்ல, குஷ்டரோகிகள் ஐயா எப்படி அவங்க நடந்து போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு குஷ்டரோகினா காலு கை இழுத்துக்கிட்டு தானே நடந்து போயிருப்பாங்க. அவர்களுக்குள்ள ஒரு உணர்வு வருது, என் தேசம் பாழாய் போகிறதே, என் தேசம் பாவத்தில் மாறுகிறதே, நான் தாமதிக்க தாமதிக்க அங்க ஒரு பிள்ளையை வெட்டி தின்னுட்டு இருக்காங்களே, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அவர்களுக்குள்ள வருது. யோசிச்சு பாருங்க நம்மளுடைய நிலைமைய. அநேக நேரம் நான் ஊழியத்துக்கு வரும்பொழுதெல்லாம்
எனக்கு பலவன் தான். நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் 12 மணி தான். நான் காலையில் 5 மணிக்கு டெய்லி என்ன பண்ணோம், சபையில் போயிட்டு நான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு தான் அடுத்த ஊழியத்துக்கு போகணும். பலவன் தான் யோசிப்பேன், எனக்கு முன்னாடி இந்த 4 குஷ்டரோகிகள் வந்து நிற்பாங்க. ஆண்டவரே, அந்த குஷ்டரோகிகளை விட நான் கேவலமாயிடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு நல்ல கை காலை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல ஆகாரங்களை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல வாகனங்களை கொடுத்துருக்கிறீங்க. நான் ஏன் தாமதிக்கணும் ஆண்டவரே? நான் தாமதிக்க எங்கேயாவது ஒரு பிசாசு பிடியில் இருக்கிறவர்கள் மரித்து போவார்களே, எங்கேயாவது விபச்சார சிந்தனையில் இருக்கிறவர்கள் மரித்து போவார்களே, அந்த குற்றம் என் மேலதான் சுமரும். இல்லையா? அந்த 4 குஷ்டரோகிகள் நமக்கு ஒரு ஆதாரமா நிற்கிறார்கள் ஐயா. அவர்களை காட்டிலும் நான் உணர்வற்றவனா இருக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் ஐயா. இல்லையா? நாங்கள் ஒரு மதுராந்தகத்து பக்கத்துல ஒரு சகோதரி, நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தோம். மதுராந்தகத்துல தான் கிராம ஊழியத்துக்கு எங்களுக்கு வேன் வச்சிருந்தாங்க. நாங்கள் இங்கிருந்து போய் மதுராங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி எல்லாரும் என்ன பண்ண நின்றுட்டு வந்தோம் வேன் வரத்துக்கு. அப்போ ஒரு சகோதரி நைட்டி போட்டுக்கிட்டு, நடந்த சம்பவம் தான், ஒரு நைட்டி ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. 2 கையுமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு பேக் மட்டும் இவ்வளவு தூரம் வச்சுட்டு கூப்பிடுறாங்க எல்லாரையும், பிரதர் நீங்க வாங்கன்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, கூப்பிட்ட உடனே அந்த போயிட்டு பேக்ல கை விட்டு எடுங்கன்றாங்க. பேக்ல கை விட்டு எடுத்தா ஒரு டாக்ஸ் இருக்கு. என்னம்மா, ஏசு உங்களை நேசிக்கிறாருங்க, ஏசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வாருங்க, உங்களை பாதுகாத்து கொள்வாருங்கன்றாங்க. நான் கேட்டேன், ஏம்மா உனக்கே 2 கை இல்லை, நீ எப்படிமா மற்றவர்கள் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றதுனால. அப்ப அந்த சகோதரி கூட பேச ஆரம்பிச்சு, பரவாயில்லம்மா, இந்த சூழ்நிலை 2 கையுமே கிடையாது, ஒரு நைட்டு மேல் ஒரு சுடிதார் போட்டுக்கிறீங்க, இந்த சூழ்நிலையில மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகணுன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எப்படிமா இருந்தது? உங்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவங்க டீ வாங்கி கொடுத்து உட்காந்து பேசிட்டு தான் இருக்கும். அந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த, ஐயா நீங்களும் ஊழியம் பண்றதுனால என்னுடைய சாட்சி உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா. இல்லையா? 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 அந்த 4 அந்த அம்மா கிட்ட பேசும்போது சொன்னாங்க, ஐயா என்னுடைய வீட்டுக்காரர் வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்யறவரையா, என்னுடைய 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க படிக்கிறாங்கயா, எனக்கு வந்து சுகர் வந்ததுனால என் வீட்டுக்காரருடைய வருமானம் கம்மியா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணல, சுகரை பத்தி என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாதனால எப்படியோ நம்ம சித்த வைத்தியெல்லாம் செஞ்சு வீட்டு வைத்தியெல்லாம் செஞ்சு காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா சுகர் எனக்கு ரொம்ப அதிகமானதுனால ஒரு நாட்கள் என்ன பண்ண, மயக்க கீழே விழுந்துட்டியா. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, செங்கல்பட்டு அந்த கற்பக விநாயகர் ஹாஸ்பிட்டல்ல தான் கொண்டு போனாங்கயா. கொண்டு போயிட்டு எல்லாம் அட்மிட் பண்ணும்போது சுகர் உச்சக்கட்டத்துக்கே போயிடுச்சுமா. செக் பண்ணி எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாங்க. பிள்ளைகள் எல்லாம் கதறாங்க. கணவரும் ஒரு நாள் வேலைக்கு போனா தான் அவருக்கு ஆகாரம் கிடைக்கும். அந்த ஆகாரத்தை என்ன பண்றாரு, அந்த வருவாயை விட்டுட்டு என்னோடு கூட ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்காரு போது அவர் செக் பண்ணி பார்த்த டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, எம்மா உன்னுடைய கையில் அடிபட்டதுனால தான் சுகர் அதிகமாயிடுச்சு, உன்னுடைய வலது கையை எடுக்கணுமான்னு சொல்லிட்டாங்க. 2 சின்ன பிள்ளைகள் அழ ஆரம்பிக்கிறாங்க. கணவரோட மனைவி என்ன பண்றாங்க, எனக்கு தினமும் நல்ல ஒரு ஆகாரத்தை செய்து கொடுப்பாரு, இன்றைக்கு கையில்லாம அவர் என்ன பண்றதுன்னு சொல்லி கணவர் ஒரு பக்கம் அழுகுறாரு. 2 பெண் பிள்ளைகளும் அழுகுறாங்க. எங்க அம்மா எனக்கு தானே ஸ்கூல் போகும்போது எனக்கு தானே தலைவாரி விடுவாங்க, இப்ப எனக்கு யார் வாரி விடுவாங்கன்னு சொல்லி 2 பெண் பிள்ளைகளும் அழ ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, அம்மாவுக்கு ஒரு கை போனாலும் பரவாயில்லையா, அவங்க ஜீவனோடு இருந்தாலே போதுன்னு சொன்னாங்க. ஒரு கையை ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. இன்னும் 10 நாள் கழிச்சு சுகர் உச்சக்கட்டத்துக்கே சென்றுச்சுமா, உன் உயிரை காப்பாத்தினா என்ன பண்ணோம், இன்னொரு கையை எடுத்துடணுமா. அந்த பிள்ளைகளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த கூலி வேலைக்கு போற கணவருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. என்று ஃபேமிலி அழ ஆரம்பிக்கிறேன். பரவாயில்லம்மா, நீ கை போனாலும் பரவாயில்ல, நீ ஜீவனோடு இருந்தாலே உன் முகத்தை பார்த்துக்கிட்டே நாங்க வாழ்றோமான்னு சொல்லி அதுக்கும் அவங்க கையெழுத்து போட்டு இந்த கையும் எடுத்துக்கொண்டாரு. இல்லையா? இந்த சூழ்நிலையில தான் ஒரு சுவிசேஷ டீம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இடத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போற சுவிசேஷ டீம்லாம் கொஞ்சம் நல்லா பவரா நல்லா போவோம். ஏன்னா என்னோட கூட சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க ஊழியத்துக்கு. அவங்க வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாதாரணமாலாம் ஊழியத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு கிராமத்துக்குள்ள போனா அட்லீஸ்ட் ஒரு 10 குடும்பத்தையாச்சும் ஆதாயப்படுத்திட்டு என்ன பண்ணுவாங்க, கிராமத்தை விட்டு வெளியே வருவாங்க. இல்லைன்னா அது வரைக்கும் அவங்க டீ கூட சாப்பிட மாட்டாங்க. இல்லையா? இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தான் எங்களோட கூட ஊழியம் பண்ணாங்க. அப்போ அந்த சுவிசேஷ டீம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எல்லா இடத்துல என்ன பண்றாங்க, ஏன்னா ஒரு 2-3 ஊழியக்காரர் வருவாங்க கூட வந்து என்ன பண்ணாங்க, புதுசா ரட்சிக்கப்பட்டவங்க நாங்க ஊழியத்துக்கு வர சொல்ல டாக்ஸ் ஊழியம் தானே எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ புதுசா ரட்சிக்கப்பட்டவர் அவர் அந்த ஊழியத்துக்கு வரும்பொழுது எல்லாரும் ஒரு பகுதி போய் டாக்ஸ் கொடுக்குறாங்க. இவர் போயிட்டு அந்த சின்ன பிள்ளைங்க வெளியே உட்காந்து இருக்கும்போது ஏசு உன்னை நேசிக்கிறாருமா டாக்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளைங்க கேட்குறாங்க, ஐயா எங்க அம்மாவை ஏசு நேசிப்பாரா அப்படின்னு. இல்லைம்மா எல்லாரும் தான் நேசிப்பாரு. இல்லையா, அந்த ஏசு எங்க அம்மாவை நேசிப்பாருன்னா
எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லுங்க. சரிம்மா வான்னு உள்ளே போய் பார்த்தா 2 கையும் ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட நிலையில் இருக்கும்போது இவர் இது வரைக்கும் தலைவலிக்காக கூட யாரும் ஜெபம் பண்ணதே கிடையாது. இந்த சூழ்நிலை பிள்ளைகளெல்லாம் எதிர்பார்த்து நிற்கிறாங்க. ஏசு எங்கள் அம்மாவை நேசிப்பாரா, ஏசு எங்கள் அம்மாவை விடுதலை காக்குவாரான்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு அந்த சின்ன பிள்ளைகள் நின்றுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில வேற வழியே இல்லை. நம்ம ஜெபிக்காம போயிட்டா இயேசுனுடைய அன்பு பொய்ன்னு நினைச்சிடுவாங்க. வேற வழியே இல்லாம அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறார். ஆண்டவரே எப்படியாவது சுகம் கொடுங்கன்னு சொல்லி அவருக்கு தெரிந்த வசனங்கள்லாம் சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாரு. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவர் அந்த டாக்ஸ் கொடுத்து என்ன பண்ணுவாரு, டாக்ஸ் கொடுக்குறவங்க பின்னாடி என்ன பண்ணுவாங்க, சீல் வச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவரும் வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த சீஃப் டாக்டர் வர இப்போ வந்து என்ன சொல்ல போறாரு, இன்னொரு காலை எடுக்கணும்னு தான் சொல்ல போறாரு. வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த சீஃப் டாக்டர் சொன்னாரா, இந்த சரீரத்துல என்ன அற்புதங்கள் நடந்ததையா, சுகருக்கான ஒரு எந்த தடையுமே இல்லாம மாறிவிட்டதுன்னு சொல்லி அந்த மருத்துவரை ஆச்சரியப்படுவதற்கு தேவன் அந்த சரீரத்தில் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல நாங்க தேடி போன தெய்வமெல்லாம் எங்களை கைவிட்டுடுச்சு, ஆனா எங்களை தேடி வந்து ஒரு தெய்வம் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த டாக்ஸுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரை போன் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, ஐயா கர்த்தர் உங்கள் மூலமா எங்க அம்மாவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அற்புதத்தை செய்திருக்கிறாரு ஐயா, சுகரே இல்லாம ஆண்டவர் மாத்திருக்கிறாரு ஐயா, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு நன்றி அறிதலா என்ன பண்ண போறோம், நன்றி அறிதலா செய்ய போறீங்க. உடனே ஒரு புதுசா ரட்சிக்கப்பட்டார் இல்லையா, உடனே கூட இருக்கிற ஊழியக்காரங்களா சொல்லிட்டார், நீ என்னையா நீ தான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரா, என்னை கொண்டு கூட தான் ஆண்டவர் மரணத்தோடு இருந்த ஆத்மாவை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ரட்சிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்ன பிறகு வாங்க ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தான்னு சொல்லி இவரோடு கூட 2 பேரை கூப்பிட்டு என்ன பண்ணாரு, அந்த அட்ரஸ் கேட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு அவங்க ஜபத்துக்கு ஐயா போய் வருங்கன்னு சொல்லிட்டு வந்த பிறகு அவர் உள்ள வந்த பிறகு அந்த அம்மாவுடைய கணவர் போயிட்டு மட்டும் வரவேற்று உள்ள டீ கொடுத்து அடுத்த செகண்டே கேட்டான், சட்டியை பிடிச்சிட்டா உங்களுக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னா. இவருக்கு உடனே இதுவாயிடுச்சான். கூட இருந்த ஊழியக்காரெல்லாம் கேட்டாங்க, என்னையா நீ ஏதோ அற்புதம் செய்யன்னு சொல்லிட்டு ஏதோ நன்றி அறிதலுக்காக கூட்டு வந்த, இப்போ பார்த்தா அவங்க உன்னை சட்டையை பிடிச்சிட்டு கேட்கறாங்க, நீ என்ன ஊழியம் பண்ணுன்னு சொல்லி அவரை கேட்கும்போது உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் சொல்றீங்க, இல்லையா இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாராமே, நீங்க எப்போ இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுத்தாரோ அன்றையிலிருந்து நான் பக்கத்துல இருக்கிற சபைக்கு போய் இயேசு கிறிஸ்து யாருன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேயா, அந்த ஊழியக்காரர் ஆதி ஆரம்பத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தாருயா, எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறாரையா, நீர் மாத்திரம் 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து இந்த சுவிசேஷத்தை சொல்லி இருந்தினா என்னுடைய மனைவிக்கு 2 கையும் போயிருக்காது. ஒரு 10 நாளுக்கு முன்னாடியாச்சும் வந்து இந்த இயேசு உனக்கு சுகம் கொடுப்பார், இயேசுனுடைய ரத்தமுடைய சரீரத்தை சுகமாக்கும் என்று நீ சொல்லியிருந்தினா என் மனைவிக்கு 1 கையாச்சும் மிஞ்சிருக்குமே. நீ தாமதிச்சதுனால தானேயா என் மனைவிக்கு 2 கையுமே போயிடுச்சு ஓ என்று ஆட ஆரம்பிச்சான். அதுக்கு அவங்களோட கட்டி பிடிச்சிட்டு அன்றைக்கு அந்த ஊழியக்காரர் தீர்மானம் பண்ணாராம், என்னுடைய வேலையை விட்டுட்டு எனக்கு எப்ப எல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த சுவிசேஷத்தை கொண்டு போவேன்னு சொல்லி இன்றைக்கு அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அம்மா வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு தீர்மானம் பண்ணாங்க, அம்மா ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு, இந்த சுவிசேஷத்தை நான் ஜீவன் இருக்கிற நாட்கள் எல்லாம் நான் தெருவா மற்றவர்களுக்கு போக போறேன்னு சொன்னோடனே அவர் கணவரும் சொல்லிட்டாராம், அம்மா நீ ஜீவனோடு இருக்கிறது பெரிய விஷயம், இன்றைக்கு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா வேலையும் செய்யல, பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்துதான் தாய்க்கு என்ன பண்றாங்கன்னா காலையில அவங்க குளிப்பாட்டி ட்ரெஸ் மாட்டி அம்மா நீ ஒழித்துக்கு போயிட்டு வந்துருமான்னு. அவங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்கன்னா பஸ்ஸில் கூட அவங்களால ஏற முடியாது, யாராவது ஒருத்தர் தூக்கி உட்கார வச்சு தான் என்ன பண்ணாங்க, கை பிடிச்சி தான் என்ன பண்ணுவாங்க உட்கார வச்சு அனுப்புவாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க ஊழியம் முடிச்சுட்டு வரும்பொழுது அந்த காணிக்கையெல்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க, அந்த காணிக்கையெல்லாம் வச்சு ஒரு கவரில் போட்டு அந்த கவர் மேலே எழுதி அனுப்புவாங்க, ஏதாவது ஒரு சபைக்கு எழுதி அனுப்புவோம் ஊழியக்காரர்களுக்கு, ஐயா நீங்கள் பஸ் பேர் இல்லை, எனக்கு பெட்ரோல் இல்லை, இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீங்கள் ஊழியத்துக்கு போகாமல் இருக்காதீங்கய்யா, ஏன்னா நீங்க தாமதிக்க தாமதிக்க என்னை போல கையை இழந்தவர்கள் அநேகரையா, இல்லையா என்னை போல பிசாசு பிடியில மாட்டியிருக்கிறவர்கள் அநேகரையா, இன்றைக்கும் அந்த சகோதரி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அருமையான ஊழியக்காரர்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க தாமதிக்க தாமதிக்க இந்த தேசத்துல எங்கேயோ ஒரு பிசாசு பிடியில மரணத்தை தான் சந்திச்சிருப்பார். ஏனென்றால் தேவன் நம்மளை நம்பி இருக்கிறார், தேவன் நம்பின விதையும் நாமும். ஏன்னா இந்த ஊழியத்தை கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு, உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த கனமான ஊழியத்தை மட்டும் கொடுத்திருக்கிறப்பா, நீ உத்தமமா செய்வீர் என்று நம்பி நான் கொடுத்திருக்கிறப்பா, இந்த ஊழியத்தை நீ தான்ப்பா செய்யணும் நம்பினாரு.
ஆனால் இன்றைக்கு அவர் நம்பின விதைகளே இன்றைக்கு அவர் ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத நாட்களை நாம் வாழ்ந்திருக்கு. இந்த தேசத்துல யார் பாவத்துல இருந்து மனம் திரும்ப வைப்பாங்க? போலீஸ்காரங்க யாராச்சும் மனம் திரும்ப வைப்பாங்களா? இல்லையா?